நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா சார். ஆமா சார். அந்த விச்சு பையில பாத்தியா? எனக்கு தெரியாது சார். தெரியாது? தெரியாது சார். ஐயோ அப்பா வெட்டி பொலச்சா ஆட்டாட வாசலுக்கு விடிஞ்சா வீட்டுக்கு விடிஞ்சிடும்னு பொண்ண நம்பி நான் இருக்கேன். நீ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? பிச்சு, பேச முடியாம படுத்துட்டு இருக்கியா இல்ல பேசக்கூடாதுன்னு படுத்துட்டு இருக்கியா? அம்மா, என்ன விச்சு, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட ஸ்நேகம் உனக்கு தேவைதானடா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காம இருந்திருந்தா தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். ஆனா இது எதிர்பார்த்தது தானம்மா. அவளுக்காக எந்த கஷ்டத்தை விடனாலும் ஏத்துக்கிடான்னு என் மனசு சொல்லுதும்மா. அவ இல்லாம
என்னால இருக்க முடியாதும்மா. பசிக்குது, சாப்பிட முடியலம்மா. தூக்கம் வருது, என்னால தூங்க முடியலம்மா. எனக்கு என்ன ஆனாலும் சரி, அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட வாழணும். இல்ல அவளோட சாவணும். ரொம்ப சந்தோஷங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னடி சொல்ற? பையனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஊர்ல போய் லெட்டர் போடுறோம். வரட்டுங்களா? போயிட்டோம். இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஃபாதர். காதலிக்கிறது தப்புன்னா காதலிச்சதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. பிரச்சனை ரொம்ப சிக்கலாதான் இருக்கு. நானே டேவிட் கிட்ட பேசி பார்க்கிறேன். அம்மா மன்னிக்கணும், இந்த இடத்துல நின்னு நீங்க செய்யற பிரார்த்தனையோட அர்த்தம் எனக்கு புரியலையே. மனசுல பயம் வந்துருக்குன்னா எந்த சாமி எங்க இருக்காருன்னு தெரியுது இல்ல. எல்லா சாமியும் இன்னைக்கு ஒன்னா தங்க தெரியறது. அம்மா, உங்க மனசுல இருக்கிற பயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பயம் உங்க பையனை பத்தி தானே? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குமா? கர்த்தரோட ஆசைனாலேயோ இல்ல கந்தனோட கருணைனாலேயோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிங்க. நீங்களா இப்படி பேசுறீங்க? நாம யாரு, அவன் யாரு? டேவிட், நான் உங்களோட இப்ப பேச வந்தது 2 மதங்களை பத்தி இல்லை, 2 மனசை பத்தி. ஏன் டேவிட், அந்த பையன் உடனடியா மதம் மாறிட்டானா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்களா? உங்களால முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம மதம் இல்ல, உங்க பணம். இல்லப்பா, இந்த கல்யாணம் என் வசதிக்காக இல்ல, என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக. இத நீங்க சொல்லக்கூடாது டேவிட், அந்த பொண்ணு சொல்லணும். இந்த கல்யாணத்துல தனக்கு சம்மதம்னு என் தங்கச்சி சொல்லணும். அவ்வளவுதான ஃபாதர்? அவ சொல்லுவா. பிச்சு, நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஓடி போறதுக்கு நாம ஒண்ணு குழந்தைங்க இல்ல. இதே ஊர்ல நாம 2 பேரும் வாழ்ந்து காட்டுவோம். சார், குருவி குஞ்சு கூடு கட்டுற மாதிரி எங்க மனசுக்குள்ள கூடு கட்டி வச்சிருக்கோம். அந்த கூட்டை கலைச்சு எங்க நெஞ்சில ரத்தத்தை வடி விட்டுறாதீங்க சார். எங்களை பிரிச்சிடாதீங்க சார். 10 நாள்ல இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போறவ என்ன நெஞ்செடுத்து இருந்திருந்தா வீட்டு வாசல்லையே நின்று அந்த வெறும் பயிரோட குஞ்சு குலாவைக்கு இருந்திருப்ப. ஏடி, என் ஹிருதய கூட்டுக்குள்ள ஒரு கிளி குஞ்சு மாதிரி வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருந்தடி. அந்த வெறும் பயிரோட சேர்ந்து காதல் கூண்டு அகட்டிட்டு இருக்க. உன்னை வெட்டி புதைச்சா தாண்டி என் ஆத்திரமே அடங்கும். என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பிச்சு இருக்கிற வரைக்கும், பிச்சு இருக்கிற வரைக்கும், பிச்சு இருக்கிற வரைக்கும்.
எங்க உன் மகன்? என் வீட்டுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வந்தியா இல்ல உன் பையனுக்கு பொண்ணு தேடி வந்தியா? ஐயா அதுக்கு செஞ்சிடுச்சுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுத்துங்க. நீங்க இப்படி பேசலாமா? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அநாதம் நாய்ங்க உங்களுக்கு இவ்வளவு துணா போச்சா? அவனை சுட்டு புசுக்காம விட மாட்டேன். போ அந்த பக்கம். ஏய், பொழுது விடியறதுக்குள்ள நீயும் உன் பையனை இந்த ஊரை விட்டே போகணும். இல்ல உன் மகரை புடமாத்தான் பாப்ப. ஒருத்தர் ஒருத்தர் சுடுறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. பயமுறுத்துவாரே தவிர சுட மாட்டார். இந்த அர்த்த ராத்திரியில நீ தனியா போறது அவ்வளவு நல்லதில்ல. இந்த பாரு மேரி, உன்னை எங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நம்புமா.